அனைவருக்கும் கருவூரார் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு 6th நியூ புக்கில் தமிழில் இயல் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நம்ம இயல் 1 பார்த்தோம், இன்னைக்கு இயல் 2 பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்மளுடைய வகுப்பு இலக்கணம் சார்ந்த வகுப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நம்ம பார்த்தோம் தமிழ் மொழியின் அடிப்படையில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா 5. அவை எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். நேற்று எழுத்திலக்கணம்னா என்ன அப்படின்றது பார்த்தோம். அதனோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எழுத்து அப்படின்னா என்னென்னா ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதப்படுவது எழுத்து எனப்படும். எழுத்துனா ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதப்படுவது எழுத்து எனப்படும். இந்த எழுத்தை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. எழுத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. முதல் எழுத்து அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 தான் முதல் எழுத்துக்கள் எனப்படும். அதாவது உயிரெழுத்துக்கள் 12னா அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இந்த 12 தான் உயிரெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18 என்னென்ன? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈயு, இர்ரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இர்ரு, இன்னு. இந்த 18 தான் மெய்யெழுத்துக்கள். அப்போ உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 இது ரெண்டத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் 30 எழுத்து வரும். இந்த 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக அமைவது இந்த முதல் எழுத்து தான். பிற எழுத்துக்கள்னா இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் தவிர, இந்த 30 எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக அமைவது இந்த முதல் எழுத்துக்கள். இதுதான் முதல் எழுத்து. அடுத்தது பாருங்க சார்பெழுத்து. சார்பெழுத்துனா சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள்னா எதை சார்ந்து வரணும்? முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எனப்படும். அதாவது சார்பெழுத்து அப்படின்னா சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள், முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எனப்படும். இந்த சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்னா 10. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 10. என்னென்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், அவ்கார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 தான் சார்பெழுத்துக்களுடைய வகைகள். இப்போ நம்ம உயிர்மை, ஆயுதம் இது 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். இது 2 தான் இயல் 2ல் பள்ளி பாட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. மற்ற 10 கொஞ்சம் டீப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் செப்பரேட்டர் நம்ம பார்ப்போம். இப்போ உயிர்மை, ஆயுதம் இது 2 மட்டும் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். வாங்க பார்ப்போம். உயிர்மை அப்படின்னா பேர்ல இருக்குது பாருங்க, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இந்த 2 எழுத்துக்கள் சேர்ந்தா மட்டும்தான் உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கும். அதாவது உயிர்மை அப்படின்னா உயிரெழுத்தும் மெய்யெழுத்து இந்த 2 எழுத்துக்களும் சேர்ந்தா மட்டும்தான் உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, மெய்யெழுத்துக்கள் இக்கு, உயிரெழுத்துல ஆ. இது 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா இக்கு கூட்டல் ஆ தான் கா, இச்சு கூட்டல் ஈ தான் சி, இச்சு கூட்டல் ஊ தான் சு. இந்த மாதிரி தான் உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கும். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க. அடுத்தது என்னன்னா ஆயுதம். ஆயுதம் அப்படின்னா தனித்து இயங்கக்கூடிய எழுத்து தான் ஆயுதம் சொல்லுவாங்க. அதாவது அது தனித்து தான் இயங்கும், யாரு கூடயும் ஒத்து இருக்காது. தனித்து இயங்குறதுனால அது தனித்து இயங்குறதுனால தான் அது ஆயுத எழுத்துன்னு சொல்றாங்க. இந்த ஆயுத எழுத்துக்கு என்னென்ன பேர் இருக்குதுன்னா தனிநிலை, முப்புள்ளி, இடைநிலை, ஆயுதம், அக்கேனம் அப்படின்னு நிறைய பேர் வச்சிருக்காங்க. தனிநிலை எதுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னா அது தனித்து இயங்கும், அதனால தான் அது தனிநிலை. முப்புள்ளி எதுக்கு வச்சிருக்காங்கன்னா நம்ம ஆயுதத்தை நம்ம எப்படி எழுதுவோம்? ஒரு 3 புள்ளியாட்ட தானே வச்சு எழுதுவோம், அதனால தான் அது முப்புள்ளின்னு சொல்றாங்க. இடைநிலை அப்படின்னா இந்த ஆயுத எழுத்து நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இடையில மட்டும்தான் வரும், ஃபர்ஸ்ட்லயோ லாஸ்ட்லயோ எங்கேயுமே வராது, இடையில மட்டும்தான் வரும், அதனால தான் அது இடைநிலைன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஆயுத எழுத்து அப்படின்னா அதுக்கான ரூல்ஸ், அதுக்கான விதி என்னன்னு நம்ம பார்ப்போம். அதாவது ஆயுத எழுத்து எப்படின்னா தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உகர எழுத்தையும் மட்டுமே கொண்டு முடியும். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, ஆயுத எழுத்து அப்படின்னா தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உகர எழுத்தையும் கொண்டு முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, எக்கு அப்படின்னு ஒன்று சொல்றேன். எக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஏன்றது என்னது? குறில் எழுத்துங்களா? அது உயிரெழுத்தா இருந்தாலும் சரி, உயிர்மை எழுத்தாலும் சரி, நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை. ரூல்ஸ் என்ன? தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து, அது குறியில நெடில, அது மட்டும் தான் நம்ம பார்க்க போகணும். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து, அப்போ ஏன்றது ஒரு குறில் எழுத்து தான். அப்போ ஏன்றது ஒரு குறில் எழுத்து.
அதுக்கப்புறம் பாருங்க கடைசி எழுத்து என்னவா இருக்குது எக்கும் சொல்லியிருக்காங்க, கடைசி எழுத்து கூ. அப்போ கூன்றது ஒரு வல்லின உகரெழுத்தா? அதாவது ஃபர்ஸ்ட் வல்லின உகரெழுத்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வல்லின உகரெழுத்துனா கசட தபர. நம்ம படிச்சிருப்போம்ல, வல்லினம் மெல்லினம் ஈடினம். வல்லினம் அப்படின்னா கசட தபர. இந்த கசட தபரல இந்த க ச ட த ப ர இந்த 6 எழுத்து மட்டும்தான் கடைசியில் வருமா அப்படின்னா கிடையாது. இந்த 6 எழுத்து மட்டும் கிடையாது. இந்த 6 எழுத்துல இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, கா கா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கா வரிசையில் எல்லா எழுத்தும் வரும். பாருங்க, கா கா, கி கி, கு கு, கே கே, கை, கோ கோ, கவ். இப்படி இந்த எழுத்துல எல்லா வரிசையிலும் வரணும் பாருங்க. அதுக்கப்புறம் சா சா அப்படின்னா சா சா, சி சி, சு சு, அப்படி அந்த வரிசையில் எல்லாமே போகும். டா எடுத்துக்கிட்டிங்கன்னா டா டா, டி டி, டூ டூ அப்படி போகும். தா எடுத்துக்கிட்டிங்கன்னா தா தா, தி தி, அப்படி அந்த எழுத்துல எல்லா வரிசைகளையும் வந்து அதுதான் வல்லின உகர எழுத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, நல்லா எக்குன்னு சொன்னேன். ஏன்றது ஒரு தனக்கு முன்ன ஒரு குறில் எழுத்து, அப்போ ஏன்றது ஒரு குறில் எழுத்து. கடைசி எழுத்து பாருங்க கூ, கூன்றது ஒரு வல்லின உகர எழுத்து. பாருங்க, வல்லின எழுத்துனா கசடத்து அப்புறம் சொன்னேன். அப்போ கா வரிசையில் என்னென்னு இருந்துச்சு, கா கா, கி கி, கூ. அப்போ கூ இருக்குது. அப்போ இந்த கூன்றது ஒரு வல்லின உகர எழுத்து. அப்போ கரெக்டாக முடிஞ்சிருக்குது. அப்போ ஆயுத எழுத்து அப்படின்னா தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உகர எழுத்தையும் கொண்டு முடிவு தான் ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆயுத எழுத்து. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்த்த வரைக்கும் ஒரு கிளாஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு எழுத்துனா என்னன்னு பார்த்தோம். எழுத்துனா ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதப்படுவது எழுத்துன்னு பார்த்தோம். அந்த எழுத்து 2 வகையாக நம்ம பிரித்தோம். முதல் எழுத்து, சார்பு எழுத்து. முதல் எழுத்துனா என்ன, உயிரெழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 முதல் எழுத்துக்கள் எனப்படும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது சார்பு எழுத்து. சார்பு எழுத்துனா சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், 10 வகைப்படும். அது என்னன்றது நம்ம பார்த்தோம். அந்த சார்பு எழுத்துல அந்த 2 டைப் மட்டும் நம்ம பார்த்தோம். உயிர்மை அப்படின்னா என்ன, ஆயுதம் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்தோம். உயிர்மைனா உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் இந்த ரெண்டும் சேர்ந்து இயங்கினா மட்டும்தான் உயிர்மை எழுத்துக்கள் பிறகுதுன்னு பார்த்தோம். ஆயுதம்னா என்னன்றது இப்போ பார்த்தோம். இப்போ வரைக்கும் இதுதான், அதாவது இயல் 2ல் இந்த லெசனில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். பார்த்தது வந்து உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் நான் கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? இரண்டாவது கொஸ்டின், பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக அமைவது எது? இந்த 2 கொஸ்டினுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.